வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை. நாம் சென்ற காணொளியில் பாடம் 9 உள்ள புத்தக பயிற்சிகளை அறிந்தோம். தற்போது பாடம் 10 இனிப்பு செய்யலாமா எனும் பாடத்தில் உள்ளவற்றை பார்ப்போம். நண்பர்கள் இனிப்பு செய்ய கூடினர். இங்கே நண்பர்கள் யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? சேவல், சுண்டெலி, கட்டெரும்பு, வெட்டுக்கிளி, தேனி இவர்களெல்லாம் நண்பர்கள். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இனிப்பு செய்யலாமா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, இனிப்பு செய்யறதுக்காக அவங்க இங்கே சேர்ந்து இருக்காங்க. சரிங்களா? இப்போ நண்பர்கள் எல்லாம் செய்யணும். நம்ம ஸ்கூலில் எப்படி பொங்கல் செய்கிறதா இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு வந்தோம் இல்லைங்களா? எல்லோரும் சேர்ந்து கொடுத்து நம்ம பொங்கல் செஞ்சோம். அதே மாதிரி நண்பர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பங்குக்கு ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ சேவல், சரிங்களா? சேவல் என்ன எடுத்து வராங்கன்னு பார்க்கலாமா? கேழ்வரகு மாவு எடுத்து வருகிறது சேவல். சேவல் என்ன எடுத்துகிட்டு வந்துச்சாமா? கேழ்வரகு. சரிங்களா? அந்த மாவை எடுத்துகிட்டு இனிப்பு செய்யறதுக்காக கொடுக்குது. அடுத்தது எறும்பு என்னெல்லாம் சேர்த்து வைக்கும்? எறும்பு இனிப்பானது இல்லையா? வெல்லம், சர்க்கரை இந்த மாதிரி சேர்த்து வைக்குமா இல்லையா? அதனால் எறும்பு என்ன கொண்டு வந்துச்சாமா? கட்டெரும்பு வெல்லம் சுமந்து வருகிறது கட்டெரும்பு. கட்டெரும்பு அந்த இனிப்புக்கு தேவையான வெல்லத்தை கொண்டு வருது. அடுத்தது தேனினாவே என்ன சேகரிக்கும்? தேன் தானே சேகரிக்கும். அந்த தேன் எடுத்து வருகிறது தேனி. தேனி தேன் எடுத்துகிட்டு வராங்க இனிப்பு செய்யறதுக்காக. அடுத்து நெய் எடுத்து வருகிறது வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி என்ன எடுத்துகிட்டு வந்துச்சாமா? நெய் எடுத்துகிட்டு வருது. சரிங்களா? நெய் எடுத்து வருகிறது வெட்டுக்கிளி. சுண்டெலி என்ன எடுத்துகிட்டு வராங்க? தேங்காய் எடுத்து வருகிறது சுண்டெலி. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் கொண்டு வந்துட்டாங்க இல்லைங்களா? கேழ்வரகு மாவு யார் கொண்டு வந்தாங்க? கேழ்வரகு மாவு சேவல் தானே கொண்டு வந்துச்சு. தேங்காய் யார் கொண்டு வந்தாங்க? சுண்டெலி. கட்டெரும்பு வெல்லம் கொண்டு வந்தாங்க. தேன் கொண்டு வந்தாங்க. வெட்டுக்கிளி நெய் கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? கலந்து ஒரு இனிப்பு செய்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இனிப்பு தயார் செஞ்சிட்ருக்குறாங்க. இனிப்பு தயாராகிறது. அப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த தயாரான இனிப்பு எடுத்து கேழ்வரகு மாவு தானே இருந்தது, அந்த கேழ்வரகு உருண்டையாக பிடிச்சிட்டாங்க. சரிங்களா? அடடே, கேழ்வரகு உருண்டை விருந்து, நாமும் சாப்பிடலாமா? எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? நெய், தேங்காயெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க இல்லையா? அதை நாமளும் சாப்பிட்லாம் தானே? இப்போ நாம் பார்த்த இந்த கேழ்வரகு, கட்டெரும்பு, வெல்லம், தேனி, நெய், வெட்டுக்கிளி, தேங்காய், சுண்டெலி இதில் எல்லாம் நம்ம படிக்காத எழுத்துக்கள் வந்திருக்கு இல்லையா? என்ன எழுத்துக்கள்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? கே, டே, வே, தே, நே, வே, தே, டே. இந்த எழுத்துக்களை நம்ம படிக்கலை. ஏன்னா நம்ம ஊ வரிசை இருக்கிற எழுத்தாக படித்தோம் இல்லையா? இன்னும் ஏ வரிசை இருக்கிறது படிக்காது தானே? ஏ வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள். சரிங்களா? இப்போ அந்த எழுத்துக்களை தான் நம்ம படிக்க போகிறோம். கே, ங்கே, சே, ஞே, டே,
நெ தெ நெ பெ மெ எ ரெ லெ வெ ழெ லெ ரெ நெ கெ கெ செ ஞெ டெ நெ தெ நெ பெ மெ எ ரெ லெ வெ ழெ லெ ரெ நெ. இதெல்லாம் ஏ வரிசையில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் கொண்ட சொற்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். இங்கே கொடுத்துருக்காங்களே 2 படங்கள். என்னென்ன? வெட்டுக்கிளி, வெங்காயம். இதில் இருக்கக்கூடிய எழுத்து என்னவாக இருக்கும்? வே இல்லையா? நம்ம சொல்லும்போது வெட்டுக்கிளி வெங்காயம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? வே. அடுத்தது படமும் சொல்லும். அந்த படத்தை பார்த்து அதுக்குரிய சொல்லு என்னன்னு சொல்லலாம். இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க? கெண்டி. கே இன் டி கெண்டி. கே இன் டி கெண்டி. அந்த காலத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கு என்ன பயன்படுத்தினாங்க? இந்த கெண்டி பயன்படுத்தினாங்க. சே இங்க இல் செங்கல். சே இங்க இல் செங்கல். க இட்டே ரு இம்பு கட்டெரும்பு. க இட்டே ரு இம்பு கட்டெரும்பு. செங்கல் கட்டெரும்பு. தெரு தெரு. நெ இல் நெல். தெரு நெல். மெழுகுவத்தி மெழுகுவத்தி. வே இல் ல இம் வெள்ளம். மெழுகுவத்தி வெள்ளம். ஏ இன் நெ இ எண்ணெய். எண்ணெய். அம்மா சமையலுக்கெல்லாம் படுத்துவாங்க அந்த எண்ணெய். ஏ இன் நெ இ எண்ணெய். பெ இட்டி பெட்டி. பெட்டி. இப்போ நாம் பார்த்த இந்த கே முதல் நே வரையிலிருந்து இல்லையா ஒரு வினாக்கள். சரியா? 2 வினாக்கள் உங்களுக்கு பாருங்கள். வினாக்கள். முதல் வினா, தேங்காய் எடுத்து வந்தது எது? நம்ம இனிப்பு செய்யலாமான்னு பார்த்தோம்ல, அதில் தேங்காய் எடுத்து வந்தது எது? இரண்டாவது கொடுக்கப்பட்ட படத்தின் முதல் எழுத்தை எழுதுக. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா? இதனுடைய முதல் எழுத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும்.